ரீசெண்டாக நான் ஒரு பத்திரிக்கை தாளில் படித்தேன். 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு 4th ஃப்ளோர்லேருந்து அவங்களோட ஸ்கூல் விங்லேயே வந்து 4th ஃப்ளோர்லேருந்து குதித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு இறந்துட்டாங்கன்னு. ஸோ இப்படி ஒரு இன்றைக்கி இருக்கிற சூழலில் யூத் ஸ்டூடெண்ட்ஸ் நடுவில் நிறைய தற்கொலை முயற்சிகள் வந்து நடந்துகிட்ருக்கு, நிறைய ரிப்போர்ட் ஆகிட்டுருக்கு டெய்லி. ஸோ இதுக்கெல்லாம் யார் காரணம், என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களோட அகடமிக் ப்ரெஷர், அவங்களோட ஃபெயிலியரை, தோல்விகளை வந்து ஏற்றுக்கொள்ள இந்த மனப்பான்மை வந்து அவங்களுக்கு கிடையாது. ப்ளஸ் வந்து எதுவாக இருந்தாலும் உடனே முடிவு எடுத்துடணும், அதீத கோபம், அப்புறமேட்டு வீட்டில் எமோஷ்னலாக மிரட்டி சில பேர் வந்து இந்த விஷயத்தில் ஈடுபடுறாங்க. உதாரணத்துக்கு அவங்கள மிரட்டுறாங்க பேரண்ட்ஸை. அப்படி ஈடுபடும் போது அதே அவங்களுக்கு வந்து அவங்களோட வாழ்க்கையை முடிச்சுக்கிற அளவுக்கு ஒரு ஆபத்தாக அது முடிஞ்சிருது. அது இல்லாமல் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு, ப்ளஸ் வந்து புல்லிங், ரேகிங், இந்த மாதிரி விஷயத்தினால பாதிக்கப்படுறதுனால யார்கிட்ட சொல்லணும்னு தெரியாமல் நிறையா இந்த மாதிரி பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் மட்டும் கிடையாது, சொசைட்டி, ஸ்கூல், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் தான். இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு குழந்தை அவங்க அப்பாவோட போயிட்டுருக்கும்போது ஒரு துப்புரவு பணியாளர்லாம் வந்து பார்க்குறாங்க. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க, நீ ஒழுங்காக படிக்கலை அப்படின்னா இந்த மாதிரி தான் ஆகுவே அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பேரண்ட் அதே வழியாக போயிட்டுருக்கும்போது அவங்க பையன்கிட்ட சொல்கிறாங்க, இப்படி இருக்கிறவங்களுக்கு அவங்களோட வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்கு நீ படித்து பெரியாளாகி அவங்களுக்கு ஏதாவது நீ செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் எந்த பேரண்ட் வந்து கரெக்டு, முதலா ரெண்டாவதா? இப்போ ரெண்டாவதில் இருக்கவங்க தான் நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு விஷயத்தை எப்படி அணுகணும் அப்படிங்கிறது பேரண்ட்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி தான் ஸ்கூல்ஸ்லேயும் சொசைட்டியும் நம்ம வந்து ஒரு குழந்தைய வந்து பாதுகாத்து கொண்டு வரணும். இது எல்லாரோட பொறுப்பும் தான். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸில் இருக்கிறவங்கள நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வாங்க. இது நம்ம ஆத்மா மனநல மையத்திலேயே சூசைடல் ப்ரிவென்ஷன் சென்டர் இருக்குது. நன்றி.